என்னம்மா உன் கணவர் இன்னும் அழக்கணும் 2 மணி நேரம் ஆச்சு. அதான்ப்பா தெரில. கண்டக்டர் சார் வீட்டுக்கு போய் தூங்கியிருப்பாரோ, பார்த்துட்டு வரேன்னு தான் சொன்னார். சரி நான் ஃபோன் அடிக்கேன். வேலை வாங்கினதுக்கு இவ்வளோ நேரமா? திரு 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 திரு. ஹலோ, என்னங்க? என்னம்மா? வாங்கங்க வீட்டுக்கு, இவ்வளோ நேரம் ஆச்சுங்க. அங்கே என்ன தான் பண்ணுறீங்க? ஓ சாரிம்மா, நான் தூங்கிட்டேம்மா, தூக்கம் வருதுன்ட்டு. அங்கே நல்ல காத்தடிக்கி. நீங்கள் வேற தூங்கு மூஞ்சி, பேசாட்டி வாங்க மூஞ்சியை கழுவிட்டு. ஆளப்பாரு, நானே பயந்து இங்கே கிடக்கேன். டக்குன்னு வாங்க. என்ன ஆச்சு? என்ன சொன்னார்? அங்கேயே படுத்து தூங்கிட்டாராம். தெரிஞ்ச விஷயம், எனக்கே ஜோக் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜோக் மாதிரியே நினைங்கப்பா. நான் போய் சமைச்சி கொண்டு வர, பிள்ளைங்க வேற பசி எடுக்கோங்குது. சரி ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ நான் தூங்க போகிறேன். என் வேலை அதான். அப்பா, வண்டியில் வருவோமே, வண்டியில் வருவோமே, ஏறியாச்சே பிள்ளைகளா, ஏறுங்களே ஏறுங்களே. எனக்கே பாட்டு பாட்டாதான் வாயில் வருது. ஏன் கண்டக்டர் சார் நம்ம கூட வரமாட்டாங்களோ? கண்டக்டர் சாரா? நம்ம கூட வரமாட்டாங்க. ஏன்னா இதானே அவங்க வீடு. ஓ சரி சரி, அப்போ நாளையிலேருந்து வருவாங்க. கரெக்டாக சொன்னே. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ அங்கிள். எப்படி ரஸ்கிங்? நான் நல்ல பேர் வாங்கிட்டேன். ஆமாம், நீ பெரியவ, நல்ல பேரை வாங்காமல் என்ன கெட்ட பேரையா வாங்குவ? சரி நான் ரொம்பவும் ஓவரா பண்ணாதடா. அப்பா வேற வருது, இல்லைட்டா அப்பாவை மாட்டி கொடுத்துருவேன். என்ன யாருத்தானே? சரிண்ணே, வாங்க போகலாமா? சரி. முன்னாடி வேற வழி இல்லை, நம்ம பின்னாடி தாடி கடிச்சு போயிடலாம். சரி. பிக்கப் 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 பிக்கப். என்ன டேனிங் அடிச்சாச்சு, வாங்க இப்போ நேராக போகலாம். சரிண்ணே. என்னண்ணே பார்த்து, பஸ்ஸில் கீழே விழக்கூடாது, இல்லைத்தான் அடிபட்டுரும், வீங்கிரும். ஏன்னா நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் வேலைக்கு, மறந்துடாதீங்க. சரிங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்க? அந்த டைமுக்கே நான் வரேன். நான் காலையில் 8 மணிக்கே எடுத்துருவேன். அப்போனா நான் நாளைக்கு 7:45 கரெக்டாக இங்கே நிற்கேன். சரி, என்னை விட நீங்கள் சீக்கிரம், பரவாயில்லண்ணே. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்களோ? நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். 6 மணிக்கா? நான்லாம் எந்திரிக்கவே 7:15 ஆயிருங்க. அப்போது என்னை விட 1 மணி நேரம் நீங்கள் தான் லேட்டு. ஆமாண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. சரி, நீங்கள் தெரிஞ்சவங்களாச்சு, உங்களை மன்னிக்கணும்ல, மன்னிச்சிட்டேன். வாங்க. பீ பீ பீ. ஏண்ணே இறங்குங்கண்ணே, உங்கள் வீடு வந்துடுச்சு. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நாளைக்கு பார்க்கலாம். சரி, நம்ம வேலையும் முடிந்தது. இப்போ நாம் நேராக வீட்டுக்கு செல்லலாம். இங்கே முன்னாடியும் வழி இருக்குது, முன்னாடி ஒரே பேருமே என்ன வழி வருதுன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, டக்குன்னு வந்துட்டாங்களே சொன்ன உடனே. அப்பா வாங்க. வாப்பா வா. என்ன ஆச்சு திடீர்னு இங்கே வந்துட்ட? வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுதுங்க மாமா. முடியலைனாலும் எனக்கு வலி குடுக்கன்னா சொடக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. பிள்ளைங்களாம் வாங்க, 2 பேரும் ஒட்டி பிடிச்சி வாங்கண்ணே. தனித்தனியாலாம் வர தெரியாது உங்கள் 2 பேருக்கும். உங்களை மேரேஜே பண்ணிடலாம் 2 பேரையும். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நாங்கள் சும்மா தான் விளையாட்டுக்கு இப்படி பண்ணோம். ஆமாப்பா, பாருங்க, நாங்கள் 2 பேரும் இப்படி ஒட்டி பிடிச்சி வருவோம், அவ்வளோதான். ஐயோ அம்மா, என்னை கீழே தான் தள்ளி விடுவீங்களா? காலங்காத்தாலே உங்களை கூட்டு போனது எனக்கு தப்பு தான். ஏடி வாடி. வாருங்க. என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க? பிள்ளைங்களா எப்படி அங்கே இருந்தது வீடு எல்லாம்? நானும் வரலான்னு தான் நினச்சேன். எனக்கு வீட்டு வேலை இருந்ததுனால நான் வரல. பரவாயில்லப்பா, இருக்கட்டும், அதில் என்ன. சரி, பசி எடுக்குது பிள்ளைங்களுக்கு, போய் ஏதாவது கொடு. என்ன பிள்ளைங்களா பசி எடுக்கா? எடுக்குது. நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க, உங்களுக்கு பசி எடுக்கும். வாங்க உள்ளே போய் சாப்பிடுங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்பா சாப்பிட போயிட்டீங்களா? நீங்களும் வாங்கப்பா, நம்மளும் 2 பேரும் சாப்பிடலாம். என்னங்க நீங்களும் வாங்க. வாரம்மா, எனக்கும்
ஆகும். என்னங்க நம்ம எல்லாமே சாப்பிட்டாச்சு, இப்போ வயிறெல்லாம் கம்முன்னு ஆயிட்டு எல்லாருக்குமே. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. இப்போ நம்ம தூங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, வாங்க எல்லாருமே தூங்கலாம். என்னங்க நாளைக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்துருச்சிடணும், நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகணும், மறந்துடாதீங்க. பேருவாப்பா கவலைப்படாதம்மா. பிள்ளைங்களாம் வந்து தூங்குங்க. பூசு குட்டி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அதான் கவலையாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலில் வேற அட்மிட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் காசு இல்லைன்னு உங்களை வேலைக்கு போக சொல்கிறது. வேறு எதுக்கு? நீ சொன்னது 100க்கு 100 உண்மைம்மா, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்க, தூங்குங்க. குட் நைட்டுங்க. குட் நைட்மா. பிள்ளைங்களா குட் நைட். குட் நைட். தூங்குங்க இப்போ நிம்மதியா, என்னை எழுப்பக்கூடாது. ஜான்சி என்னப்பா, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுப்பா. ஏடி இப்போ நைட்டு 12 மணி ஆகுது, இதில் டைமில் வேற ரெஸ்ட் ரூமா உனக்கு? நீ அப்பளையாவது போயிருக்கலாம்ல. எனக்கு வரவே இல்லைடி, ப்ளீஸ்ரீ துடைக்கு வாடி. ஐயோ, எனக்கு வேற ரெஸ்ட் ரூம் வந்துடுச்சா? போச்சுப்பா. யாராவது ஒருத்தர் எழுப்புப்பா. அம்மா எந்திரிங்கம்மா, ரெஸ்ட் ரூம் போகணுமா? என்னடி காலங்கத்தாலே எழுப்புறீங்க? ரெஸ்ட் ரூம் அடுத்துதான் வருதுமா. ஆமாம்மா. சரி, உங்களுக்கு வேறு வேலைகள் இல்லை, நைட்டு வர 12 மணி ஆகுது. இப்போ போல தான் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமா? அம்மா அப்படியே எங்களுக்கு 2 பேருக்கும் தண்ணி தாகமும் இருக்குது. ஆமாம்மா, உங்களுக்கு வேறு வேலை இல்லடி. என்ன இவ்வளோ ஆலய காணும், எங்கே போயிட்டாவோ? ரெஸ்ட் ரூம் கினி பேருப்பாவோ பிள்ளைங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க போகாமல் எனக்கு அது இருந்து கவலை. சரி நாம் தூங்குவோம் மாமா கூட. வந்தாச்சு. பிள்ளைகளை டக்குனு வந்து தூங்குங்க.